அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, பண வரவை குறிக்கக்கூடிய கிரக நிலைகள் ஒரு ஜாதகத்திலே ரிஷபம் லக்கினத்திலே பிறந்தவர்களுக்கு, ரிஷபம் லக்கினத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே லக்னாதிபதி சுக்கிரன், இரண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த லக்னாதிபதியாகிய சுக்கிரன் இரண்டாம் இடத்திலும், அந்த இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக புதன் பகவான் லக்னத்திலுமாக ஒருவருக்கொருவர் வீடு மாறி இருந்தால், லக்னாதிபதியும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால், அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அது பண வரவை கொடுக்கும் தன யோகமாகும். அதுபோல அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதி சுக்கிரன் அந்த லக்னத்திற்கு 11ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த லக்னாதிபதியாகிய சுக்கிரன் 11ஆம் இடத்திலே மீனத்தில் இருக்க, 11ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் லக்னத்திலே இருக்க, லக்னாதிபதியும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் ஒருவருக்கொருவர் வீடு மாறி பரிவர்த்தனை பெற்றிருந்தால், அவ்வாறு 1-11 கூடியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்க பிறந்த ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு, லக்னத்தில் குருவும் 11ஆம் இடத்திலும் சுக்கிரனும் இருக்க பிறந்தவர்களுக்கு பண வரவை கொடுக்கும் தன யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவானும் 11ஆம் இடத்திலே மீனத்தில் இருக்க, அந்த 11ஆம் இடத்திற்கு அதிபதி மீனத்திற்கு அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்க, ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு பகவானும் 11ஆம் இடத்திலே புதன் பகவானும் 2-11 கூடியவர்கள் பரிவர்த்தனை பெற்று ரிஷபம் லக்னத்திலே ரிஷப லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 2ஆம் இடத்திலே குரு பகவானும் 11ஆம் இடத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால், அந்த அமைப்பு அந்த ஜாதகர்களுக்கு பண வரவை கொடுக்கும் தன யோகமாகும். அதுபோல அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கதிபதி புதன் பகவான். 9ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய அந்த கன்னிக்கதிபதியாகிய புதன் பகவான் அந்த 9ஆம் இடமாகிய லக்ஷ்மி ஸ்தானமாகிய மகரத்திலே இருக்க, அந்த 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் 5ஆம் இடத்திலே கன்னியில் இருக்க பிறந்திருந்தால், ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே சனி பகவானும் 9ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருக்க 5-9 கூடியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால், இந்த அமைப்பும் அவர்களுக்கு பண வரவை கொடுக்கும் தன யோகமாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பண வரவை கொடுக்கக்கூடிய தனஸ்தானம் 2ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால், சுகஸ்தானமாகிய சிம்மத்தில் இருந்தால், 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால், அதுவும் அந்த ஜாதகருக்கு பண வரவை கொடுக்கும் தன யோகமாகும். அதுபோல அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய கன்னியிலே இருந்தால், அதுவும் அந்த ஜாதகருக்கு பண வரவை கொடுக்கும் தன யோகமாகும். அதுபோல அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் பகவான்
அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மகரத்தில் இருந்தால், 2ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் 9ஆம் இடத்திலே மகரத்திலே இருந்தால், அவ்வாறு இருக்க பிறந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பண வரவை கொடுக்கும் தனயோகம் உண்டு என்பதாகும். அதுபோல அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் பகவான் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானமாகிய கும்பத்தில் இருந்தால், 2ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடமாகிய கும்பத்திலே ஜீவனஸ்தானத்திலே இருக்க பிறந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பண வரவை கொடுக்கும் தன யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் 11ஆம் இடத்திலே மீனத்திலே இருந்தாலும் அதுவும் அந்த ஜாதகருக்கு பண வரவை கொடுக்கும் தன யோகமாகும். இவ்வாறாக ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பண வரவை கொடுக்கும் தன யோகம் பற்றிய ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.